Hey guys, welcome back to my channel. நீங்க இப்பதான் first time என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, hi, this is Gayatri and this is where you will get motivation and self-healing content. So, subscribe பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, something we have all experienced. Possessiveness அப்படின்றது ஹியூமன் பீயிங்க்கு வர ஒரு காமனான ஃபீலிங் தான். பட் அதே ஃபீலிங் அதிகமானா அப்போதான் டேஞ்சரஸ். நான் அதை பத்தி அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி பொசசிவ்னஸ்னா என்னன்னு பார்க்கலாம். பொசசிவ்னஸ் அப்படின்றது சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பர்டிகுலர் பர்சன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஃபீல் பண்றது. இது ஒரு சிங்கிள் எமோஷன் கிடையாது. இட்ஸ் அ மிக்ஸ்ட் எமோஷன் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபியர் அண்ட் கண்ட்ரோல். ட்ரூத் என்னன்னா, பொசசிவ்னஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லவ். அதையும் தாண்டி ஒரு ஃபியர் பேஸ்ட் அட்டாச்மெண்ட். இந்த வீடியோல பொசசிவ்னஸ்னா என்ன அண்ட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த பொசசிவ்னஸ் எங்க இருந்து டெவலப் ஆகுது அண்ட் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 1, இன்செக்யூர் அட்டாச்மெண்ட். இது மோஸ்ட்லி சைல்ட்ஹுட்ல இருக்கும் போதே நமக்கு ஃபார்ம் ஆயிடும். சைல்ட்ஹுட்ல ஒரு ஸ்டேபிளான எமோஷனல் பாண்ட் இல்லாம வளர்ந்துருந்தாங்க அப்படின்னா, அவங்க வளர்ந்து அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போகும்போதும் இந்த பர்சனும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு பயந்துட்டே இருப்பாங்க. பேபியை வளர்க்குற பேரண்ட்ஸ் ஆர் கேர் கிவர் யாரா இருந்தாலும் அந்த பேபி கூட கன்சிஸ்டன்டாவோ அண்ட் ரொம்ப அட்டாச்மெண்டாவோ அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தாங்க அப்படின்னா அந்த பேபி செக்யூர் அட்டாச்மெண்ட்ல டெவலப் ஆவாங்க. பட் இன்கன்சிஸ்டன்ட் பேரண்டிங் ஆர் ஓவர் ப்ரொடெக்டிவ் பேரண்டிங், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராங்கா இல்லாம ஒரு மாதிரி இக்னோர் பண்ணி அண்ட் அவாய்ட் பண்ண பேரண்டிங்ல வளர்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் டெவலப் ஆகும். நார்மலாவே பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு இல்லை நம்ம சைல்ட்ஹுட்ல இருக்கும் போதே இந்த கொஸ்டின் கிரியேட் ஆகும் நம்ம பிரெயின்ல. நம்ம லவபிளான பர்சனா, நம்மள எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். நம்ம குழந்தையில இருக்கும்போது அதுக்கு நோ சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வளர்ந்துருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் டெவலப் ஆயிடும். நம்ம யார்கிட்ட பழகினாலும் இந்த பர்சனும் நம்மளை விட்டுட்டு போக தான் போறாங்க அப்படின்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. நம்பர் 2, லோ செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது தன்னை ஒரு பர்சன் எப்படி ஓவராலா நினைக்கிறாங்க அண்ட் எப்படி அவங்கள எவாலுவேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது தான். அதுவே லோ செல்ஃப் எஸ்டீம்னா என்னன்னா, அவங்கள ஃபுல்லா நெகட்டிவா யோசிச்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். பட் செல்ஃப் எஸ்டீம் வேற, கான்ஃபிடன்ஸ் வேற. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. செல்ஃப் எஸ்டீம் இஸ் a deep core belief about their self-worth. அதனாலதான் நம்ம அவ்வளோ ஒர்த்தான பர்சன் இல்லையோ, நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ, நம்ம லவ்வபிள் பர்சன் இல்லையோ, ஒருவேளை வேற யாரையாவது பார்த்துட்டா பெட்டரா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறதுனால ஒரு பயம் வந்துடும். பயம் வந்தோடனே பொசசிவ்னஸ் ஆகி அது கண்ட்ரோல் பிஹேவியரா மாறிடுது. நம்பர் 3, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். நார்மலாவே நம்மளோட பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் தான் இப்போ ப்ரெசென்ட்ல நம்மளோட தாட்ஸ், நம்மளோட ஃபீலிங்ஸ் அண்ட் நம்மளோட பிஹேவியரை ஷேப் பண்ணும். நம்மளோட பிரெயினை பொறுத்தவரை அது ஒரு லேர்னிங் மிஷின் மாதிரி தான். நமக்கு ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கு ஒரு மீனிங் அதுவே கிரியேட் பண்ணி நம்ம பிரெயின்ல ஃபிக்ஸ் பண்ணிடும். அதாவது ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்த அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை நம்ம மெமரியா கிரியேட் பண்ணி வச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி ஹர்ட் ஆயிருந்தோம் அப்படின்னா எனக்கு ஈஸியா ஹர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடும். லவ் அண்ட் கேரோட வளர்ந்த பீப்புள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவேன், என்னை யாரும் ஏமாத்த மாட்டாங்க, எல்லாருமே லவபிள் பர்சனா இருப்பாங்க என் கூட அப்படின்னு யோசிப்பாங்க. ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி வந்திருந்தாங்க அப்படின்னா, ஐ நாட் ஒர்த்தபிள் பர்சன், நான் ஒர்த்தான பர்சன் கிடையாது, நான் அவ்வளோ டிசர்விங் கிடையாது அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடும். பாஸ்ட்ல யாராவது அவங்கள பீட்ரே பண்ணியிருந்தா சீட் பண்ணியிருந்தா அதே விஷயம் இப்ப இருக்கிற கரண்ட் ரிலேஷன்ஷிப்ல நடந்துடக்கூடாது அப்படின்னு பயந்து அதை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது சம்டைம்ஸ் அது ஓவர் கண்ட்ரோல் ஆயிடுது. ஸோ பொசசிவ்னஸ் ஆக்சுவலி கம்ஸ் ஃப்ரம் டிபெண்டன்ஸ், நாட் ஃப்ரம் ரியல் செக்யூர் லவ். ஓகே, இந்த பொசசிவ்னஸ்ல இருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டெப் 1, ஐடென்டிஃபை த ரூட் காஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ரூட் காஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். எதனால நம்ம பொசஸ் ஆகுறோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாலே நம்மளோட பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அவங்கள கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட், நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றது லவ்னாலயா அப்படி இல்லைன்னா ஃபியர்னாலயா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்செக்யூரிட்டி, லோ செல்ஃப் எஸ்டீம் அண்ட் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், இது மூணுல தான் ஏதோ ஒரு ரூட் காஸா இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூட் காஸை ஃபைண்ட் பண்ணாம, ரூட் காஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நம்மளால ஓவர் கம் பண்ணி வர முடியாது அண்ட் நம்மளையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களோட ரூட் காஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸ்டெப் 2, பில்ட் ட்ரிகர் அவேர்னஸ். நம்மள எந்த விஷயம் ஆக்சுவலா ட்ரிகர் பண்ணுது அப்படின்ற அவேர்னஸை பில்ட் பண்ணிக்கணும். அதாவது எக்ஸாக்டா எந்த சிச்சுவேஷன்ல நமக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது, பொசஸ் ஆகுது அப்படின்றத அப்சர்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், லேட்டா ரிப்ளை வரும்போது எனக்கு ஆங்ஷியஸ் ஆகுது, நான் பொசஸ் ஆகி போய் சண்டை போடுறேன். அப்படி இல்லைன்னா யார்ட்டையாவது பேசும்போது எனக்கு இரிட்டேட் ஆகுது, அந்த டைம்ல நான் போய் சண்டை போடுறேன் அப்படின்றது தான். இதுதான் ட்ரிகர் பாயிண்ட்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ட்ரிகர் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத அப்சர்வ் பண்ணணும். ஸ்டெப் 3 சேலஞ்ச் த தாட்ஸ். யூஸ்வலா பொசசிவ்னஸ் வரும்போது நமக்கு வர தாட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க என்னை விட்டுட்டு வேற யாரு கூடயாவது போயிடுவாங்க, அப்படி இல்லைன்னா என்னை இக்னோர் பண்றாங்க, இப்படிதான் தோணும். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலா பார்த்தோம்னா இது ஃபேக்ட் இல்லை, நம்மளா பண்ற ஒரு அசம்ஷன் தான். நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க நம்புற அந்த விஷயத்துக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு யோசிக்கணும். கண்டிப்பா இருக்காது, ஏன்னா நீங்க தான் அதை ஓவர் திங்க் பண்றீங்க. அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்ல நானா அதை யோசிக்கிறேனா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ தேர்ட் ஸ்டெப், உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்டெப் 4 கம்யூனிகேட் இன்ஸ்டெட் ஆஃப் கண்ட்ரோல். உங்க பார்ட்னரை கண்ட்ரோல் பண்ணாம அவங்களுக்கு பொறுமையா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணுங்க. அவங்க கிட்ட காமா பேசி பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வைங்க. நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இதை பண்ணாத, இதுக்கப்புறம் இதை நிப்பாட்டிக்கோ, இந்த மாதிரி ஆர்டர் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இதை நீ பண்ணும்போது எனக்கு இன்செக்யூரா ஃபீல் ஆகுது, நான் அதனாலதான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்றேன் அப்படின்னு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிகாஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ரோச்சே ரூடா இருந்தது அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்க பர்சன் அதை டிஃபெண்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஃபோர்த் ஸ்டெப், கம்யூனிகேட் பண்ணி புரிய வைங்க. நம்பர் 5 பில்ட் செல்ஃப் ஒர்த். பொசசிவ்னஸோட கோரே இந்த மாதிரி யோசிக்கிறது தான். அந்த பர்சன் என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன ஆவேன், அந்த பர்சன் இல்லைன்னா என்னோட லைஃபே இல்லை, இந்த மாதிரி யோசிக்கிறது. அதை சேஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஓன் கோல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்க. அலோன் டைமை என்ஜாய் பண்றதுக்கும் கத்துக்கோங்க. பிகாஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஜஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப், நாட் என்டையர் ஐடென்டிட்டி. ஸோ 5th ஸ்டெப், செல்ஃப் ஒர்த்தை பில்ட் பண்ணணும். ஸ்டெப் 6 கிவ் ஸ்பேஸ். ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ல 2 பேருக்குமே பர்சனல் ஸ்பேஸ் கண்டிப்பா இருக்கணும். ஒரு இண்டிவிஜுவலான லைஃப் இருக்கணும். ஸ்பேஸ் கொடுக்கும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும். நம்ம இறுக்கி பிடிச்சு வச்சிருந்தோம்னா கண்டிப்பா அது பிரேக் தான் ஆகும். ஸோ 6th ஸ்டெப், உங்களோட பார்ட்னருக்கு ஸ்பேஸ் கொடுங்க. இப்போ உங்களுக்கு தோணலாம், பொசசிவ்னஸ் அப்படின்றது கரெக்டா தப்பா, ஹெல்தியா அன்ஹெல்தியா, பொசசிவ்னஸ் ஆகலாமா வேணாமா, இந்த மாதிரி. Let me explain. See, mild possessiveness is completely fine. For example, இந்த பர்சனை நான் ரொம்ப வேல்யூ பண்றேன், அந்த பர்சன் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள லூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பயப்படுறேன் அப்படின்றது ஒரு நார்மலான மைல்டு பொசசிவ்னஸ் அண்ட் இட்ஸ் ஹெல்தி. பட் வென் இட் கிராசஸ் த லைன், அப்போது அன்ஹெல்தி ஆயிடும். அதாவது உங்க பிஹேவியர் எப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை சேஃப் ஜோன்ல இருந்து ஒரு சஃபோகேட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ண வைக்குதோ அப்போ அது அன்ஹெல்தி. இந்த வீடியோ பார்க்கும்போது நான் ரொம்ப பொசசிவா இருக்கேன், நான் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கேன் என் பார்ட்னர் கிட்ட அப்படின்னு ஃபீல் ஆச்சுனாலும் பரவாயில்ல, யூ கேன் க்ரோ அவுட் ஆஃப் இட். இல்லைன்னா நான் அப்படி கிடையாது, என்னோட பார்ட்னர் தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் பை வாட்சிங் இட். ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அவங்க ஏன் அப்படி பிஹேவ் பண்றாங்க, ஏன் அப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ லெட் தம் அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் அவேர்னஸ் இருந்தாலே போதும், நம்ம பொசசிவ்னஸை ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் அண்ட் யூ கேன் பில்ட் அ ஹெல்தியர் லவ். That's all for today's video. So இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Bye.